இப்போ அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறினா அந்த இடத்த வந்து பூர்த்தி செய்வதற்காக விஜய் அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அது இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. டைம் வந்து முடிஞ்சு போச்சு. அமித்ஷாக்கும் மோடிக்கும் எடப்பாடி தான் பிடிக்குது. சரி, இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கிடையிலேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் குளிர்விப்பதற்கான காரணம் என்னன்னா, அவர் விரும்புறாரு, நான் திமுக கூட்டணிக்கு வந்துடுறேன்னு விரும்புறாரு. கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டணி வந்து ஒரு தத்தளிக்கக்கூடிய சூழலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விசிகாவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பாமக பாஜக இருக்கும் இடத்தில் விசிகா இருக்காதுன்னு பேசினாரு. அதிமுக அடிமையாச்சு சொல்றீங்க, அப்ப விசிகா அடிமையாச்சு நாம அவங்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சாதி கட்சியாக வர்ணிக்கக்கூடிய பாமக உள்ள வந்தா நீங்க எப்படிங்க உள்ள இருக்க முடியும்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறினா அந்த இடத்த வந்து பூர்த்தி செய்வதற்காக விஜய் அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். அது இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. டைம் வந்து முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா கடைசி ஒரு வாரத்துல கூட தேர்தல் களம் மாறினதெல்லாம் மாறும். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். சரி, அப்படின்னா நான் உங்களுக்காக ஒன்று சொல்றேன். 95% வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 5% வாய்ப்பு இருக்கதா வச்சுக்கோங்க. 95% அந்த கூட்டணியுடைய வாய்ப்பு இல்லை. அமித்ஷாக்கும் மோடிக்கும் எடப்பாடி தான் பிடிக்குது. டிடிவி உள்ளே வந்துட்டார், என்டிஏக்குள்ளே வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாள் அறிவிப்பு வெளியாகும். ஓபிஎஸ் கொஞ்சம் சிக்ஸாக்ல இருக்கிறாரு. ஓகேவா? சசிகலா அம்மையோட ரோல் இதில் பெருசாக கிடையாது. ஏன்னா ஷீ டசன்ட் ஹவ் எனி பார்ட்டி. அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் கிடையாது. டிடிவிக்கு ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அவர் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அலையன்ஸ் ஜெல் ஆயிருச்சு கிட்டத்தட்ட. இதுக்கு மேலே அதை வந்து புதுசாக வந்து எதுவும் மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கெட்டு இது வரைக்கும் கிடையாது. இந்த அண்ணாமலை தண்ணி கட்சி அதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, உட்கார வச்சுட்டாங்க. அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்காரங்களே வலுப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்காரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ எடப்பாடி அண்டர் கண்ட்ரோலில் பார்ட்டியும் கூட்டணியும் கொண்டு வந்துட்டாரு. அன்புமணி எங்கே போய் கூட்டணி பேசினாரு? கமலாலயத்துக்காக போனார். எங்கே போனார்? அதிமுக ஆஃபீஸ் தான் போனார். ராயப்பேட்டை தானே போனாரு? டி நகர் போனாரா? ராயப்பேட்டை தானே போனாரு. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கிடையிலேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் குளிர்விப்பதற்கான காரணம் என்னன்னா, அவர் விரும்புறாரு, நான் திமுக கூட்டணிக்கு வந்துடுறேன்னு விரும்புறாரு. ஆனா திமுக கூட்டணிக்குள்ள அவர் போனாருன்னா ஓட் பேங்க் ஒட்டுமொத்தமும் கொலாப்ஸ் ஆகும். கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டணி வந்து ஒரு தத்தளிக்கக்கூடிய சூழலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விசிகாவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பாமக பாஜக இருக்கும் இடத்தில் விசிகா இருக்காதுன்னு பேசினாரு. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். அன்புமணி சாதி என்ற சொல் அழகானதுன்னு பேசினாரு. அதை நான் தப்பு, அதை நான் வந்து மறுக்கிறேன். அது மிக மோசமான ஒரு குணாதிசயம் ஐயா அன்புமணி கிட்ட இருக்குது. நான் அதை வெறுக்கிறேன். அந்த குணம் அன்புமணிகிட்ட எப்படி வந்துச்சு? புஜங்களை தூக்குங்கள்னு சொன்னது யாருமா? ஐயா ராமதாஸ் தான். இப்ப ஐயா ராமதாஸ் புனிதராயிட்டாரு, அன்புமணி வந்து அசுத்தமானவரா மாறிட்டாரா? இது என்ன மாதிரியான வாதம்? இல்ல, அப்போ அப்படி இப்படி கூட பார்க்கலாம்ல சார். ராமதாஸ் அவர்கள், அதாவது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொன்னதை அதையும் மீறி ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போகணும்னு விருப்பம் இருக்கே, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? யாருக்கு மீறி சொல்றீங்க நீங்க? ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பம் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னா விசிகா எப்படி இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். என் கொஸ்டின் வந்து விசிகாவை பத்தி இல்ல. விசிகா சொல்லும் போது ராமதாஸ் அவர்கள் எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு, எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு, எவ்வளவு மக்கள் அவருக்கு தெரியும். அப்படின்றப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் சொல்றதை எப்படி இவர் ஏத்துக்கிட்டு திமுக கூட்டணிக்கு போறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்றத கேள்வி. அதுதான் எனக்கு என்ன டவுட்னா, அவர் வந்து எண்ட் ஆஃப் த டே நான் மேபி ஒன்று பேசியிருக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சு, நான் சந்திக்கிற கடைசி தேர்தல் இது, இப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன கேட்பேன்னா, இந்த கன்வின்சிங்லாம் நான் அப்படி பார்த்தீங்கன்னா பிசிபி கூட்டணி வச்சிருங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, இது கொள்கை கூட்டணி கிடையாதுங்க, திமுக விழுத்த எவனா இருந்தாலும் என் கூட வான்னு கூப்பிட்றாங்க, நான் அவங்க கூட போய் நிற்கிறேங்க, நிற்கட்டும். பாமக சாதியவாத சக்தி என்பது விசிக நிலைப்பாடு என்றால், அந்த சாதியவாத சக்தி திமுக கூட்டணிக்கு வந்தால் விசிக இருக்கவே கூடாதுங்க. உள்ள எப்படிங்க இருக்க முடியும் நீங்க தார்மீக ரீதியா? மதம் கூட மாறிக்கொள்ளக்கூடியது, சாதி மாறிக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார் தந்தை பெரியார்னு சொல்றீங்க. அப்ப அவ்வளவு மோசமான சாதி அரசியலை செய்யக்கூடிய கட்சியா நீங்கள் பாமக நீங்க வர்ணிக்கிறீங்க. நீங்கள் சாதி கட்சியாக வர்ணிக்கக்கூடிய பாமக உள்ள வந்தா நீங்க எப்படிங்க உள்ள இருக்க முடியும்?
அப்படி இருந்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ரமைஸ் தானே, அது ஒரு சமரசம் தானே. அந்த சமரசத்தை மற்றவங்க பண்ணா மட்டும் உங்களுக்கே கோவம் வருது? அதிமுக அடிமையாச்சுன்னு சொல்றீங்க, அப்ப விசிக்கு அடிமையாச்சு நாம அவங்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ண முடியாது இல்ல. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், பாமக உள்ள வருதுன்னு கேள்விப்படுறதுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப விசிக தலைவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அண்ணன் மன்னியரசோ அண்ணன் ஷானவாஸ் அவர்களோ இது குறித்து பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி பேசியிருக்கலாம், என் கண்ணுக்கு படாம கூட இருந்திருக்கலாம். அவங்க அதை விரும்புவாங்கன்றதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. அப்படி அவர் வந்தாருன்னா விசிகாவை திமுக இழக்குமா? அப்ப அந்த கூட்டணிக்குள்ள பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பல பிரச்சனை. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் கூட்டணி ஜெல் ஆயிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஜெல்லா அந்த கூட்டணி அப்படியே டைலூட் ஆயிட்டு இருக்கு. நடுவில் இவர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஐயா விஜய். சீமான் தனிச்சு போட்டி போட்டுக்கிட்டு நான் களத்தை களமாறன்னு போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ 4 முனை போட்டிங்கிறது உறுதி ஆயிடுச்சுமா கிட்டத்தட்ட. விஜய் அவருடைய இந்த சிபிஐ விசாரணைக்கு அவர் போயிருக்கிறதுங்கிறது அவரால் ஏற்பட்ட, அவர் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்த காரணத்தினால விஜயை கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. இது மேற்கொண்டு போக போகுது, அவ்வளோதான். இதில் ஒரு டீப்பாக போட்டு அவரை க்ரஷ் பண்ணி அவரை ஜூஸ் ஆகிடுவாங்க, முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கெல்லாம் சூழல் அப்படி கிடையாது. நான் ஒன்று சொல்லவா, இந்த பராசக்தி ஜனநாயகன் பிரச்சனை வந்துச்சு இல்லை நடுவில், இந்த ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு இல்லை, நீங்கள் கிரவுண்டில் போய் கேட்டு பாருங்க, திமுக காரன் பேசிக்கிட்டு இருக்கான். திமுக எதுவும் சம்மந்தம் இல்லைன்றது வேற. கிரவுண்டில் போய் பேசுனீங்கன்னா இந்த ஜனநாயகன் வராதுக்கு காரணமே இந்த பராசக்தி தாங்க, இந்த படத்துக்காக தான் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஏங்க எப்படிங்க அது சிபிஎஃப்சி ஜனநாயகன் வரவிடாத படம் திமுக தாங்க. அவங்களுக்கு போய் சேரலை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, 100% உண்மை அதுதான். ஏன்னா முதலமைச்சரே ட்வீட் போட்டாரு. ஏன் போட்டார் தெரியுமில்ல? ஏன் போட்டார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு சரியா புரியல, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கண்டனங்கள்னு பொதுவாக போட்டு விடுங்க தலைவரன்னு போட்டு விட்டாங்க, அவரும் போட்டு விட்டாரு. நாட்டில் 1008 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்கான், தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, சத்துணவுகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு திரைப்படம் வெளியாகாதுன்னு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பு தானே ஏற்படுத்தும். இந்த கண்டனம் பாருங்கம்மா, இந்த திரைப்படத்துக்கும் ஆட்சியர்கள் என்னமா சம்பந்தம்? நான் கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திரைப்பட வெளியாகுது, அந்த திரைப்படம் ஒரு சமூக நீதியை பேசுது, ஒரு தத்துவத்தை பேசுது, இவர் போய் பார்க்குறாருன்னா பிரச்சனை இல்லை, போங்க. கூலி படத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்க, அது ஏன் போறீங்கன்னு நமக்கு தெரியல. சரி, முக்கியமான நாட்கள் போறீங்க, ரைட்டு, விடுங்க, நம்ம பேச முடியாது. கேட்டால் 24 மணி நேரமும் முதலமைச்சர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடாதா, ஒரு டைவர்ஷன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க. சரி போங்க, பிரச்சனை கிடையாது, அடிக்கடி டைவர்ஷன்லாம் அவருக்கு ஆகுது. இப்போ சிக்கல் என்ன வருதுன்னா, நீங்கள் திரைத்துறை நடக்கிற பிரச்சனைலாம் என்னமோ மக்களுக்கான பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறீங்க. ஜனநாயகன் திரைப்படம் வந்தா என்ன, வராட்டி உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு? அந்த திரைப்படம் ஒரு 10 நாள் கழிச்சு வெளியாக போகுது, அப்போ மக்கள் ரிலீஸ் ஆக போகுது, ஹிட் ஆக போகுது, போட்ட பணத்தை எடுக்க போகிறாங்க. அது திரைத்துறை சார்ந்த பிரச்சனை, மக்களுக்கு எதனால பிரச்சனையா? இல்லை அதை நீங்கள் ஒரு டிவிட் போட்டு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குதா? நான் கேட்குறேன். அப்போ இவங்க மக்களுக்குள்ள பிரச்சனைகளை கண்டுக்கல அப்படின்றதுல இருந்து மக்களுக்கு புரிய வரும். புரிஞ்சிருச்சுமா அது? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? புரிஞ்சிருச்சு. அது காங்கிரஸ் போடுறான்னா ஒரு புரிதல் இருக்கு, கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா திமுக கூட சீட்டு பேரத்துக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம். அந்த நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதை அவங்க அரசியல் அவங்க பண்ண தானே செய்வாங்க. இப்போ பராசக்தியில் என்ன பிரச்சனை வந்துருக்கு? திருச்சி சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி இந்தியை தெரிஞ்சுதா அப்படின்னு திமுகவை கீழ்ச்சி தொங்க விடுறாரு அவரு. திமுக காரங்கள்ட்ட ஒருத்தட்ட பதில் இல்லை. திருச்சி வலிசாமிக்கு என்ன பேச போறீங்க? உங்களுக்குள்ளேயே 1000 முறை வந்துருச்சு. இந்த கூட்டணி இருக்குமா தெரியல, தெரியுமா உங்களுக்கு? இந்த கூட்டணி உடையுது, இந்த கூட்டணி ஜெயிக்கிற அளவுக்கு போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி யாரும் பெருசா நம்ம பேசுறது கிடையாது, ஊடகங்களும் பேசுறது கிடையாது. இதை பத்தி, இந்த பராசக்தியை பத்தி டிபேட் வைக்கிறாங்கம்மா. நான் கேட்குறேம்மா, பராசக்தியை பத்தி அதுலேயே இப்போ வரலாற்று திருப்புகளை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் படத்தை முழுமையாக பார்த்தவன், நான் சொல்கிறேன். அதை பற்றி டிபேட் வைக்கிறீங்களே, செவிலியர்களை காலு கையின்னு பிடிச்சி தூக்கிட்டு போகிறானே, அதை பற்றி டிபேட் வச்சியா? போதை கலாச்சாரம் ஃபுல்லாக பெருகிட்டு இருக்க பற்றி டிபேட் வச்சியா? கிட்னி திருட்டு பசங்க தமிழ்நாடு சுற்றிக்கிட்டு இருக்க பற்றி டிபேட் வச்சியா? ஏன் கிட்னி திருடுறான்னு கேட்டிங்களா? கஞ்சாவுக்கும் போதைக்கும் மதுவுக்கும் அடிமை வரான்னு கேட்டிங்களா? ஒரு துறையில் ஏன் ஊழல் நடக்குதுன்னு கேட்டிங்களா? விவசாயம் செத்துக்கிட்டு இருக்க பற்றி பேசுனீங்களா? இந்த இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பேசாத நான் உங்களுடைய ஊடகத்துக்கு நான் சொல்கிறேன், மாஞ்சோலை மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க.
மாஞ்சோலை மக்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கல. 3000 ரூபாயும் கரும்பும் சர்க்கரையும் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கொடுக்க முடியல. மாஞ்சோலை மக்களுக்கு ரேஷன் கார்டை பிடிங்கிட்டான். அந்த மக்களுக்காக யார் பேசுறது? தமிழ்நாட்டு மக்கள் தானே மாஞ்சோலை மக்கள். தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழர்களையும் பேசிட்டே இருக்கிறீங்க. திராவிட பொங்கல் வைக்கிறீங்க, ரைட்டு, பொங்கல் வைங்க, திராவிட பொங்கல் வைங்க. இந்த மக்களுக்கு யார் பேசுறது? மாஞ்சோலை மக்கள் யாருமா? நம்ம மக்கள் தானம்மா அவங்க. ஏன் மலை உச்சில இருந்துட்டு அவங்க வேற நம்ம வேறையா? நம்ம தமிழ் மக்கள், தமிழர்கள். அவங்கள விரட்டி அடிச்சு பல்லாண்டு காலமா அங்கேயே வாழ்ந்தவங்கள ரேஷன் கார்டு கொடுக்காம, வீடு கொடுக்காம, அந்த பொருளை கொடுக்காம அலைக்கழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு அரசு. இது யார் பேசுறது? அங்கங்க நடக்கிற மக்கள் பிரச்சனை அவன் கொதிச்சு போய்கிட்டு இருக்கான். அவன் பல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகல, இது ரிலீஸ் ஆகலன்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உச்சகட்ட மதப்பில் இருக்குது இந்த அரசு. அவள்தான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. கண்டிப்பா நம்ம இதனுடைய வெளிப்பாடு 2026 கண்டிப்பா கட்டாயமா தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா.